بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நவீன வர்த்தக முறைகள் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக 7 நாட்களில் விரிவாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அத்தியாவசியப்படுகின்ற பொருளாதாரம் தொடர்பான சில செய்திகளை எத்தி வைக்கலாம் என ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலவிதமான துறைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். குடும்பங்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று சமூக ரீதியான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு தனிமனித வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய கடமைப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழையடி வாழையாக பரம்பரையாக முஸ்லீம்களாக நாங்கள் பிறந்து வாழ்ந்திருந்தாலும் இந்த இஸ்லாத்திலே எதையெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து எங்களுக்கு மார்க்கமாக எத்தி வைத்தார்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் பேணி பாதுகாத்து கடைபிடிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு குடும்ப ரீதியாக நாங்கள் கையாள வேண்டிய எங்களுடைய கடமைகள் உரிமைகளை புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் தனி மனித வாழ்வில் ஒரு மனிதன் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிகள் என்று இஸ்லாம் எதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறதோ அதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் ஒரு அலட்சிய போக்கில் அல்லது விளங்காதவர்களாக அல்லது விளங்குவதற்கு முயற்சி செய்யாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒருவர் எப்படி சாப்பிடுவது மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதோ, உடை அணிவது ஒருவருக்கு எப்படி மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதோ, அதைவிட பல மடங்கு அத்தியாவசியமான தேவை என்னவென்று சொன்னால் மறுமையில் வெற்றி தரக்கூடிய விதத்தில் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏண்டா பொருளாதார அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சம்பாதிக்கக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தங்களுடைய உழைப்பு சரியான முறையில் அமையாவிட்டால் இது இவர்களுடைய இம்மை வாழ்க்கையில ஒரு அளவுக்கு திருப்திகரமாக ஆடம்பரமாக கவர்ச்சிகரமாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை அமைத்தாலும் கண்டிப்பாக மறுமையிலே அது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கேள்விகளை எழுப்புவான். அந்த நேரத்தில் எங்களுடைய உழைப்பில் ஹராமானவைகள் கலந்திருந்தால் அல்லது இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்டிருந்த பல அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அதை உண்டவர்களாக, அதை குடித்தவர்களாக, அதை அனுபவித்தவர்களாக நாங்கள் மறுமையில் இறைவனை சந்திக்கின்ற நேரத்தில் இறைவன் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லும் போது தெரியாமல் பண்ணிட்டோம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதார விஷயத்தில் மறுமையில் ஒவ்வொருவரும் கேள்வி கணக்குக்கு உட்படுவார்கள். அந்த நேரத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தே ஆக வேண்டும் என்பதை இஸ்லாத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய இம்மை வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக காட்டப்பட்ட அந்த வழிமுறைகளில் நாங்கள் கடைபிடித்து
எங்களுடைய துஆக்களும் அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்தில் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் அமைத்து கொண்டால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை முதலிலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் எல்லா துறையும் தெளிவுபடுத்தினான், எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு பூரணமாக சொல்லிட்டான். ஆனால் நம்மில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில விஷயங்களில் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. எது தங்களுக்கு சாதகமானதாக இருக்குமோ, எது தங்களுக்கு இலகுவானதாக இருக்குமோ, எது தங்களுக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டி தருமோ அந்த விஷயங்கள் மார்க்க ரீதியாக இருக்கும் என்று சொன்னால் அதை தலைக்கு மேல் வைத்து கடைபிடிப்பதற்கு முன் வருவார்கள். எது தங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துமோ, எது கடைபிடிப்பது சிரமமாக இருக்குமோ, எது கடைபிடிப்பதனால் தங்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்படுமோ அதை துறந்து வாழ்வதற்கு, தன்னை விட்டு ஒதுக்கிக் கொள்வதற்கு தான் மனிதன் முயற்சி செஞ்சு கொண்டிருப்பதை இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம். இது இந்த காலத்தில் உள்ள மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது. ஆரம்ப காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயங்களில் கூட இந்த நிலை இருக்கத்தான் செஞ்சு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்புகிறான், மதியன் வாசிகளுக்கு. அந்த சமுதாயம் செல்வத்தில் மிகவும் செழிப்பாக வாழ்ந்த ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பரக்கத் செஞ்சான்னு சொன்னா, அவர்கள் அனைவருக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமே சொல்லுவாங்க, பக்கியத்துல்லாஹி ஹைருல் லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை லாபமாக தந்திருக்கிறானோ, அல்லாஹ் எதை சேமிப்பாக உங்களுக்கு தந்திருக்கிறானோ அது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமுதாயம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செஞ்சாங்க. அவங்க அளந்து கொடுக்கறதுல நிறுத்து கொடுக்கறதுல மோசடி செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். இதற்காக தண்டனையை வேற அனுபவிச்சாங்க. அல்லாஹ் தஆலா பூகம்பத்தால் தாக்கி ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் தடம் புரண்டு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைகளை பச்சையாக மீறினார்களோ அவர்களை அழிக்கக்கூடிய விதத்தில், அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய விதத்தில் அந்த அம்சத்தை அல்லாஹ் பார்த்தார் என்று சொன்னான். அந்த பொருளாதார மேட்டரில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மனித சமுதாயம் இதில் அலட்சிய போக்கில் இருப்பாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவங்க கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கண்டா, யா ஷுஐப் அஸ்ஸலாத்துக தாமுருக்க அன் நத்துருக்கமா யாபுது ஆபாவுனா. ஷுஐபே, நீ நாங்கள் பொருளாதார விஷயத்தில் சரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் என்று கட்டளை இடுகிறாயே, இந்த கட்டளை உன்னுடைய தொழுகை தான் ஏவுகிறதா? பொருளாதாரத்தை சரியாக பண்ணணும் என்றீங்களே, நீங்கள் தொழுகை தான் இது எங்களுக்கு தடுக்குதா? நீங்க பிரார்த்தனை செய்றீங்களா, அந்த இறைவன் தான் இதை தடை செய்ய சொல்லி சொல்றானா? கேட்டு சொல்றாங்க. இதே போது இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லை, அந்நத்துருக்கமா யாபுது ஆபாவுனா அவ் அன் நஃபால ஃபி அம்வாலினா மாஷா, நாங்கள் விரும்பின மாதிரி எங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடுவதையும் எங்களுடைய கடவுள்களை வணங்காமல் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்கும் நீங்கள் தொழுகை தான் ஏவுதா என்று கேட்டாங்க. எங்கட தொழுகை ஏவுதா இல்லையான்றது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நாங்கள் தொழுது அல்லாஹ் அக்பர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கொஞ்சம் இமாம் நீட்டமாக தொழுதுட்டாருன்னு வைங்க, பின்னுக்கு இருக்கிறவன் மனசுக்குள்ளால பதுவா வேற சொல்கிறான், ஃபாத்தியாக்கு பிறகு பதுவா செய்கிறான். ஏன்னு சொன்னால் இவர் ரொம்ப நீட்டுறாரு தொழுகையை. சிலவங்க சுஜூதிலே தூங்குறாங்க. ஏன் தூங்குறாங்க? தொழுகை கொஞ்சம் நீட்டமாக போகுது. இது கியாமுல்லைல் இரவு நேரத்தில் தொழக்கூடியவங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூத்து கொஞ்சம் விளங்கும். என்ன மாதிரி ஹுஷுவோட தொழுகிறாங்க. ஹுஷு எல்லாம் இங்கே கிடையாது. எல்லாம் அவசரத்தில் தொழுறாங்களே தவிர ஒரு நிதானம், நிதானமாக இறை நெருக்கத்தை பெறக்கூடிய விதத்தில் இல்லை. ஆனால் நபிமார்கள் எப்படி பார்த்தாங்க? நபிமார்களே அவங்களோட இபாதத்தை வச்சு இவ்வளோ பெர்ஃபெக்டாக இபாதத் செய்கிறது தான் இவன் பேணுதலை எங்களுக்கு நடக்க சொல்லி சொல்றதுக்கு கட்டளை இடுது என்று சொல்கின்ற அளவுக்கு பிற சமுதாயங்கள், முன் சென்ற சமுதாயங்கள் கேள்விகள் எழுப்புற அளவுக்கு நபிமார்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றோம் என்றா, பொருளாதார விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் சமுதாயங்கள் கவனமாக இருக்காது. சமுதாயங்கள் அந்த விஷயத்தில் பேணி பாதுகாப்பாக நடக்க மாட்டாங்கன்றது நாங்கள் விளங்குறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், நீங்கள் உங்களோட பொருளாதாரமாக எதை வைத்திருக்கிறீர்களோ அதை தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ளுங்க. பொருளாதாரம் என்ற பேரில் எல்லாத்தையும் சம்பாதிக்க கூடாது. எல்லாம் வார வருமானம் என்று சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது. கிடைக்கிற காசு தான் என்று சொல்லி எல்லாத்தையும் அமைக்கி வச்சிடக்கூடாது, சேமித்து வச்சிடக்கூடாது. தூய்மையானவற்றை தான் நாங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும் வேண்டி இறைவன் எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், அவன் தூய்மையானதை தவிர வேறு எதையும் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான், பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் எதை அங்கீகரிப்பான்? நீங்கள் எதை நல்லதாக செய்கிறீங்களோ, எதை தூய்மையானதாக செய்கிறீங்களோ அதை தான் அங்கீகரிப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஇன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலின், அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை இடுகிறான்.
எதை தூதர்களுக்கு கட்டளையிட்டார்களோ அதை மூமின்களுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளை? யா ஐயுவர் ருசுலு குலு மின் தையிபாத்தி வஅமலு சாலிஹா. தூதர்களே தூய்மையானதை உண்ணுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள். இதுதான் தூதர்கள் அல்லாஹ் விட்ட கட்டளை. இதே கட்டளையை தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் இடுகிறான். என்ன கட்டளை? மூமின்களே தூய்மையானதை உண்ண வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்ப ரிவர்ஸ்ல பாருங்க, எதிர்மறையா சிந்திச்சு பாருங்க. நீங்க தூய்மையானதை உண்ணல் என்று சொன்னா நல்ல அமல்கள் செஞ்சு படாது, நல்ல அமல்கள் உங்ககிட்ட வராது. சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்துச்சுண்டா அவர் தூய்மையானது உண்டாரு, அமலும் நல்லதா வந்துச்சு, அதுல விளைவும் நல்லதா வந்துச்சு. நாங்க அப்படியா? ஏதாவது கிடைச்சா லாபத்தை காட்டு, அவ்வளவுதான். முதலாளிமார்கள், வர்த்தகர்கள், பல பல துறைகள்ல முதலீட்டு செய்யக்கூடியவர்கள் என்ன பாக்குறாங்க? ஏன் காசு போட்டுட்டேன், ப்ராஃபிட் என்னது? ப்ராஃபிட், இவன் ப்ராஃபிட் கேட்கிறானே, இந்த ப்ராஃபிட்டை கேட்பானே தவிர இந்த ப்ராஃபிட் எப்படி வருது, எங்கால வருது, சரியான வழியில வந்துச்சா தப்பான வழியில வந்துச்சா, இதுல வட்டி கலப்படமாகிச்சா, அல்லது இஸ்லாமிய சமுதாய இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடுக்கப்பட்ட பொருளாதாரங்கள் என்று பட்டியல் போட்டுச்சோ அந்த பட்டியல் போட்ட அம்சங்களை ஏதாவது ஒன்று சேர்ந்துச்சா என்பதை சிந்திக்கிறார்களா என்று பார்த்தா மிகவும் கவனக்குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா தூய்மையானது உண்ண சொல்லிதான் தூதர்களுக்கே கட்டளையிட்டு இருக்கிறான். இதுதான் மூமின்களுக்கு உரிய கட்டளை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுவன் நாஸ், மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, பூமியில் இருக்கக்கூடியதுல ஹலாலான தூய்மையானதை உண்ணுங்கள். ஹலாலானதை தான் நீங்க சாப்பிடணும், ஹராத்தை சாப்பிடாதீர்கள். ஹராத்தை சாப்பிடுவது கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. நல்லது சாப்பிடுங்க. வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஹராத்தை சாப்பிட்டு வைங்க, ஷைத்தான்ட அடிச்சுவட்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த அடிச்சுவடுன்னா என்னன்னு விளங்காது. அடிச்சுவடு என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கடல்ல கரையில போறீங்கன்னு வைங்க, உங்களோட கால் பாதம் வந்து கரையில வந்து பதியுமா இல்லையா? பதியும். பின்னாடி உங்களோட மகன் வாரான், என்ன பாக்குறாரு? என்ற தகப்பனார் இப்ப ஒரு பாதையில போனாரு, அவருடைய கால் பாதங்களுடைய சுவடுகள் விளங்குது, இதுல நானும் காலை வச்சு போகணும் என்று போவானா இல்லையா? போவான். இதுதான் அடிச்சுவடு. அப்ப என்ன, ஷைத்தான்ட அடிச்சுவடை பின்பற்றக்கூடாதுண்டா, நீங்க ஹலாலானதை சாப்பிடவில்லை என்றால் நீங்க சென்ற பாதை யாருடைய பாதை? ஷைத்தானுடைய பாதை. அதுல நீங்க என்ன பண்றீங்க? ஷைத்தான்ட கால் மாக்க பார்த்து நீங்க உங்களோட காலை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவையா? இந்த நிலையை வந்து அங்கீகரிச்சா மறுமையில வெற்றி பெற முடியுமா? முடியாது. எனவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் தடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நிறைய உழைக்கிறீங்க, உழைச்சி நீங்க தர்மம் செய்றீங்க தானே, இந்த தர்மம் செய்யறதுல கூட ஹலாலா தூய்மையானதா எதை உழைச்சிங்களோ அதைத்தான் தர்மம் செய்யணும். ஹராத்துல சம்பாதிச்சுட்டு உங்க பாட்டுக்கு தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா? அங்கீகரிக்க மாட்டான். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், பல தாதாக்களை காட்டுவான், சினிமால தாதாக்களை காட்டுவான். ஒரு ஊர்ல போனீங்கன்னா ஒரு தாதா இருப்பான், அவன் வந்து என்ன பண்ணுவான்? இருக்கிற எல்லா பித்தலாட்டமும் ஃப்ராடையும் வந்து அவன் தான் பண்ணுவான், எல்லா ரவுடித்தனத்தையும் அக்கிரமத்தையும் அவன் தான் பண்ணுவான். பண்ணிட்டு பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா காட்டுவான். இப்படி காட்டுறானே இல்லையா? பொதுமக்களுக்கு என்ன நன்மை, என்ன மனசு, என்ன ஆளு, எவ்வளவு உதவி செய்யறாரு, எவ்வளவு எங்களை கவனிக்கிறாரு, எங்க ஏரியாவுக்கு இவர் தான், இவர் இல்லாட்டி நாங்கெல்லாம் வறுமையில தான் என்று சொல்லி அயோக்கியனையும் அநியாயம் செய்யக்கூடியவனையும் சமுதாயத்தில் தலைவர்களாக அங்கீகரித்து இந்த சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சதக்கா பண்றான், அந்த சதக்காவை நீ பெற்றுக்கொள்ளலாம், மார்க்க அதை தடுக்கல, அவன் உழைக்கிறதுக்கு அவன் பதில் சொல்லிக் கொள்ளணும். ஆனால் அவன் பண்ற சதக்கா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுமா? பெறாது. ஏன்? அவன் கொள்ளை அடிச்சு அநியாயம் பண்ணி அடுத்தவனை ஏமாத்தி மோசடி செஞ்சு சம்பாதிக்கிற சம்பாதித்தியத்துல உனக்கு தந்தான் என்று சொல்லி அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நன்மையை கொடுக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற வசனம் வருது. எப்படி வருது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அன்ஃபிகு மின் தையிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்ததுல தூய்மையானது செலவிடுங்க. சம்பாதித்ததுல தூய்மையானது தான் செலவிடணும். தூய்மை அல்லாதவைகளை சம்பாதித்தா செலவிட முடியுமா? முடியாது. அப்படி செலவிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பொருளாதார விஷயத்துல முஸ்லிம் சமுதாயம் விளங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் என்ன தெரியுமா? காசு சம்பாதிச்சோம் என்று வைங்க, அந்த காசுக்கு ஜக்காத் கொடுத்துட்டா எல்லாம் ஓகே. சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசை எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, ஆனா அந்த சம்பாதிச்ச காசுக்கு 2.5% ஜக்காத்தை கொடுத்துட்டோம் என்று வைங்க, எல்லாம் தூய்மையாகிரும், எல்லாம் பரிசுத்தமாகிரும் என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்க ஜக்காத் கொடுக்கணும், ஜக்காத் உங்களோட சொத்தை தூய்மைப்படுத்தும். ஆனா எப்ப தூய்மைப்படுத்தும் தெரியுமா? ஹலாலானதை சம்பாதிச்சு வச்சு அடுத்தவனுக்கு ஒரு பகுதி அதுல இருக்குது. ஹலாலானதை தான் நீங்க சம்பாதிக்கணும். 100 ரூபாய் சம்பாதிச்சுங்கன்னா 100 ரூபாய் ஹலாலா இருக்கணும். அதுல 2.5% உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது அழுக்கா இருக்குது உங்களோட சொத்துல.
அதுல 2.5% ஒதுக்கினீங்கன்னா 97,000 ரூபாய் என்ன செய்யப்படுது, உங்களுக்கு ஹலாலானதாக தூய்மையானதாக மாறிவிடுகிறது என்று இஸ்லாம் சொல்லுதே தவிர, எப்படியும் சம்பாதிச்சுட்டு 2.5% கொடுத்துட்டா சொத்து தூய்மையாகிரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது இஸ்லாமிய கட்டமைப்புக்கு மாற்றமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில அடிப்படைகளை சொல்லி வைக்கிறான். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நீங்க இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் உங்களோட செலவினங்களை பண்ணுங்கன்னு கேட்டா அது எப்படி மைக்கா மை பெட்ரோல் என்றான். ஏண்ட காரு ஏண்ட பெட்ரோல், நான் விரும்பின மாதிரி செய்வேன், விரும்பின மாதிரி சம்பாதிப்பேன், விரும்பின மாதிரி செலவழிப்பேன், அதை கேட்க நீ யாரு என்ற மாதிரி சில கேள்விகள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் எழுப்புறாங்க. அவங்க என்ன புரியல தெரியுமா, இந்த பொருளாதாரம் அல்லாஹ்க்கு சொந்தமானது என்று புரியல. இவங்க சம்பாதிச்சது சரி, இவங்க தயாரிச்சதா? நாங்க ஒரு விவசாயம் பண்றோம், அறுவடை செய்யறோம், அந்த அறுவடையில் கிடைக்கக்கூடிய நெல்லை நாங்க சம்பாதிச்சோமா? அஃபராய்தும்மா தஸ்ரவுன், அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் பயிரிடுகிறீர்களே அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்க தான் அதை உருவாக்குறீங்களா அல்லது நாங்க பயிரிட அறுவடை செய்ய வைக்கிறோமா? நாங்க உற்பத்தி செய்யறோமா நீங்க உற்பத்தி செய்றீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். யார் உற்பத்தி செய்யறா? உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான மிக 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 உயர்ந்த தரமான ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னா நாங்க சாப்பிடுற சாப்பாடு தானுங்க, அரிசி தானுங்க. ஆனா உலகத்துல காகவே மனுஷனுக்கு கணக்கெடுக்காத, விலை மதிப்பே இல்லாத, விலை வைக்கிறதாக இருந்தா கட்டுப்பாடு விலை கூட போடக்கூடிய ஒரு பொருளாக இந்த அரிசியை வச்சிருக்கிறான். இது பெரிய அநியாயம். ஏண்டா யாரெல்லாம் விவசாயம் பண்றானோ அவன் தான் களத்துல இறங்குறான், சேத்த மிதிக்கிறான், கஷ்டப்படுறான், இரவு பகல் பாடுபடுறான். பாடுபட்டு அரிசியை கொண்டாந்து வச்சா, நெல்லை வச்சா இவனுக்கு விலை வைக்கிறான். எவ்வளவு விலை? நீ 100 ரூபாவை தாண்டி விற்க கூடாது, சம்பா 70 ரூபா தாண்டி விற்க கூடாதுன்னு அரசாங்கம் விலை வைக்குது. சிகரெட்டுக்கு விலை வைக்கிறானா அல்லது அங்கர் மாவுக்கு விலை வைக்கிறானா? கேஸுக்கு இவன் விலை வைக்கிறான், அரசாங்கம் விலை வைக்கிறானா? வைக்க மாட்டான். எதுக்கு விலை வைக்கிறான்? எது அத்தியாவசிய பொருளா இருக்குதோ அதுக்கு அரசாங்கம் விலை வைக்குது. எது மனுஷனை நாசமாக்குற பொருளா இருக்குதோ அதுக்கு அந்த கம்பெனி தான் விலை வைக்குது. நீங்க நினைக்கிறீங்களா கேஸை அரசாங்கம் சொல்லி தான் கேஸ் விலை வைக்கிறான்னு? ஒன்றும் கிடையாது. அவன் செல் கேஸ் கம்பெனிக்காரன் முடிவு எடுக்கிறான். எனக்கு தேவை, ஏண்ட டிமாண்ட் சப்ளையை வச்சு நான் விலையை தீர்மானிப்பேன் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அராஜகம் வேற இதுல நடக்குது. அப்ப நாங்க என்ன விலையை கொள்ளணும் வேண்டாம்? இந்த விவசாயிகளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இஸ்லாத்தில் இருக்குது. ஆனா அவங்க தான் நிறைய இந்த ஹெரோயின் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பொருளாதாரத்தில் செழிப்பான ஒரு நிலையை அடைஞ்சு அவங்க ரொம்ப பெரிய தனவந்தர்களா வாழுவாங்க. விவசாயி இன்னும் கோமணத்தோட தான் இருக்கிறான். கோமணத்தோட ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா? கொழும்பு இந்த புறக்கோட்டையில ஸ்டேஷனுக்கு முன்னாடி கோமணத்தோட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. முழு அம்மன் ஒரு 5% ஆடமே இல்லை. என்னத்தை சொல்ல வந்தாங்க? எங்களோட வாழ்க்கை எப்படிதான்டா இருக்குது, எப்படி நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோமோ எங்களோட பொருளாதாரமும் நிர்வாணமாகத்தான் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மோட்சம் இல்லையா? நாங்கள் களமிறங்கி உங்களுக்காக அரிசியை தர்றோமே, உங்களுக்காக உற்பத்தியை வைக்கிறோமே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையான்னு கேட்கிறான். அப்ப இந்த கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப சிரமப்பட்டு உற்பத்தியாக வெளியிடக்கூடிய இந்த அரிசியை கூட, இந்த நெல்லை கூட, இந்த விவசாய பொருளை கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை, நான் தான் உற்பத்தி செய்கிறேன் என்றா பொருளாதாரத்துக்கு யாருங்க சொந்தக்காரன்? அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அல்லாஹ் தான் பொருளாதாரத்தை தீர்மானிப்பவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் செலவழியுங்கள். அல்லாஹ் சொல்றான், மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் வழங்கிய செல்வத்தில் இருந்து. பொருளாதாரத்தை தந்தது நாங்க தான் கொடுத்தோம், நீங்க சம்பாதிக்கல. இந்த காரூன் என்ற ஒருத்தர் இருந்தான், மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தான். அவனுக்கு இருந்த அந்த சொத்து செல்வங்களை பாதுகாப்பதற்காக, அதனுடைய திறவுகோள்களை சுமப்பதற்காக ஒரு சமுதாயம் தேவைப்பட்டுச்சான். இப்போ ஒரு சமுதாயம் வேண்டாம், இது ஒரு சமுதாயமா? இது ஒரு சமுதாயம் இல்லை. ஒரு சமுதாயம் வேண்டாம், ஒரு பகுதியில் கணிசமான ஒரு தொகை வரணும். அப்படிப்பட்ட ஒரு கணிசமான தொகை கிட்ட திறவுகோலை கொடுத்து வைப்பாரான். கீயை, நீ ஒரு கீயவை, நீ ஒரு ரூம்ட கீயவை, நீ ஒண்டவை. அவர் அந்த அளவுக்கு செல்வம், பூமியில சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சானா இல்லையா? அவங்கிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? நீ எப்படி இதெல்லாம் சம்பாதிச்சாய்? சொல்ல போகல, ஊத்தி துஹு அலா இல்மின், இது எனக்கு வழங்கப்பட்டுச்சு என்னுடைய அறிவின் காரணமாக அவன் சொன்னான். என் அறிவு தான், என்னுடைய டேலண்ட் தான், நான் செஞ்ச முயற்சி தான். எனக்கு அக்கௌண்டன்சி தெரியும், எனக்கு மருத்துவம் தெரியும், எனக்கு பொருளாதார துறையில் முதலீட்டு செய்கின்ற துறைகள் தெரியும், எனக்கு வியாபாரம் செய்ய தெரியும், வர்த்தகம் தெரியும், நான் சம்பாதித்த கஷ்டப்பட்ட காசு என்று ஒவ்வொரு மனுஷனும் மனசுல நினைக்கிறான். சாதாரண இருந்திருப்பான், வியாபாரம் செஞ்சு பல கோடிகளுக்கு சொந்தக்காரனா மாறிடுவான். பிடிக்கலாது. அவர் நடந்தாலே ஃப்ளைட்ல போற மாதிரி தான் நினைச்சு கொண்டு போவாரு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிறாங்கடா, இந்த அடிப்படை சிந்தனை மனசுல இல்ல. காரூன் எப்படி பூமிக்குள்ள புதைக்கப்பட்டானோ அந்த மாதிரி புதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அல்லாஹ்க்கு சொந்தமான பொருளாதாரம் அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் தான் அதை நிர்வகிக்கிறான், அல்லாஹ் தான் அதை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் என்ற அடிப்படையான எண்ணம் அவர்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அடுத்தது இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னா, இந்த பொருளாதாரத்தை வாரி வாரி அல்லாஹ் வழங்கினான் என்று வைங்க, அப்படி யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுச்சோ அவங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்று நினைக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பெரிய செல்வத்தை அல்லாஹ் வழங்கினான். அவங்களுக்கு கொடுத்தமா யாருக்குமே கொடுக்கல. இவ்வளவு பெரிய ஒரு காலம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த இறை தூதர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வந்தவர்கள். மிகப்பெரிய பல ஆண்டுகள், 1000, 2000, 3000, சில நேரம் 8000, 10000 ஆண்டுகள் கூட கடந்து இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக பழமையான ஒரு வரலாற்று இருப்பவர்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும். அந்த காலத்திலேயே எல்லா விதமான வசதி. அவங்களே ஒரு வார்த்தையில சொல்றாங்க, யா அய்யுவன்னாஸ், மனிதர்களே, உள்ளிம்னா மந்திகத்தை, எங்களுக்கு பரவ மொழி கற்று தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தான் சைனீஸ், ஜப்பானீஸ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பறவைகளுடைய லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும்டா. நாங்க பேசுவோம். எப்படி பேசுவோம்? குருவியோட பேசுவோம், புறாவோட பேசுவோம், மயிலோட பேசுவோம். மயில் பறவைனம் தானே, எல்லாத்தோடையும் நாங்க பேசுவோம் என்று பறவைகளோட. எறும்பு கூட பறவைனத்துல தான் வந்துடும். சில எறும்புகள் வந்து ரெக்க முளைச்சிடும், பார்த்திருப்பீங்களா? அதுல ஒரு இனம் ஒன்று இருக்குது, பறந்துடும். பறக்கக்கூடிய இனமாக எறும்பு இருந்து எறும்பும் பேசிக்கிட்டு வருது. அப்ப இந்த மாதிரி பறவை மொழிகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. வா ஊத்தினா மின் குள்ளி செய்யும். அப்படி சுருக்கமா சொல்றதா இருந்தா எல்லாமே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. எப்படி சொல்றாங்க? வா ஊத்தினா மின் குள்ளி செய், எல்லா பொருளும் தரப்பட்டிருக்குது. என்ன குறை? பக்கத்து நாட்டு ராணி வர்றா, வந்த உடனே பாக்குறா, என்னடா கீழே வந்து ஒரே தண்ணியா இருக்குது என்று கீழே ஆடையை உயர்த்துறாங்க. உயர்த்தினா சுலைமான் நபி சொல்றாங்க, அதெல்லாம் உயர்த்த தேவையில்ல, கீழே போடுங்க. என்னென்னா நாங்கள் பளிங்குகளான டைல்ஸ்களை முடிச்சிருக்கிறோம், அந்த அளவுக்கு சிறப்பாக எங்கட மாளிகையை நாங்கள் அமைச்சு வச்சிருக்கிறோம் என்றாங்க. பெரும் பெரும் படைகள், அதே போல பெரும் பெரும் செல்வங்கள், அவர் கட்டின கட்டிடங்கள், இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக சுலைமான் நபி இருந்தாங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அவர் சொல்றாரு, கால ஹாதா மின் ஃபலிலி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு தந்தது, ஏண்ட முயற்சி இல்லை, நான் சாதாரண ஆள் தான். அவர் ஆரம்பத்தில் சாதாரணமானவராக தான் இருந்தார், ஒரு படையில சாதாரண ஒரு வீரராக தான் இருந்தாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவட்ட வாரிசு தான் சுலைமான் நபி. சாதாரண படை வீரராக இருந்தவர் மிகப்பெரிய ஒரு செல்வத்துக்கு சொந்தக்காரனா மாறினா அது என்னுடைய உழைப்பு இல்லை. நாங்கண்டா அப்படி சொல்லுவோம். நான் எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இருட்டில் இருந்து படித்தேன், பசியில இருந்து படித்தேன், அதே மாதிரி எனக்கு வந்து நான் தூக்கம் முழிச்சு படித்தேன் என்று சொல்லுவாங்களா இல்லையா? பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து படித்தோம் என்றுவாங்க. இது ஒரு மனநோய்ங்க. பசித்திருந்த எவன் படிக்க சொன்னா? பசிச்சா வந்து தலைக்கு சரக்கேறுமா? எப்படா வவுறு கொர கொர கொரன்னு இருக்கும், ஏதாவது தின்னணும் கேட்கும், தேவையான என்சைம்கள் மேலுக்கு வராது, கேலரிகள் வராது. இன்னும் பசித்திருந்து படிக்கிறது. தனித்திருந்து படித்தேன். தனிச்சிருந்தா மனசு வந்து ஒருமைப்பட்டில் இருக்குமா? ஒரு நிலையில இருக்குமா? எதையாவது ஒரு கண்டனின் பலைய வந்து சிந்திக்கத்தான் சொல்லும் மனசு. மனசுண்டா அப்படிதான். அதே மாதிரி விழித்திருந்தாராம். இவனுக்கு வந்து கண்ணு விழிச்சிருந்து கண் பார்வை குருடாகி வாசிக்கிறதுக்கு ஏழுமாகுமா? இதெல்லாம் பழைய தத்துவங்கள், அப்டேட். இது வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு, அவுட் ஆஃப் டேட்டா போயிருச்சு. அப்ப இந்த நிலையிலிருந்து நாங்கள் பெரிய சாதனை படைச்சிட்டோம்னு பேசுவாங்க. ஒரு சாதனை அங்கே கிடையாது. அல்லாஹ் நாடி அல்லாஹ் தார அருள். அவர் சொல்றாரு, ஆதாமின் ஃபலிலி ரப்பி லியபுலுவனி அஸ்குரு அம் அக்ஃபுரு வமன் சக்கர ஃபைன்னமா யக்ஸுரு நஃப்ஸி. இது எனக்கு ஏன் தந்திக்கிறாய் தெரியுமா? லியபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக. எனக்கு சோதனை இது. நீ என்னை சோதிக்கிறாய். எதுக்கு சோதிக்கிறாய்? அஷ்குர, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேனா, அம் அக்ஃபுரு, நான் உனக்கு நன்றி மறக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக நீ தந்த செல்வமே தவிர என்னுடைய முயற்சி கிடையாதப்பா, அல்லாஹ் நீ தந்தது என்று சொல்லி மிகப்பெரிய செல்வத்துக்கு சொந்தக்காரராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்கண்டா நாங்க என்னத்தை பேசுறது? நாங்க சம்பாதிச்சோம் என்று என்ன தம்மட்டம் அடிக்கிறது? நாங்க சம்பாதிச்சோம் என்று என்ன மாறு தட்டி கொள்றது? ஒன்றும் கிடையாது. இந்த மனநிலை இருந்தால்தான் இந்த பொருளாதார விஷயத்துல நாங்க கவனமா நடப்போம். நாங்க உழைக்கிறோம் நாங்க செஞ்சோம் என்ற ஃபீலிங் வந்துட்டு வைங்க. நாங்க செஞ்சோம் என்ற ஃபீலிங் வந்தா அல்லாஹ் சொல்ற சட்டத்துக்கு கட்டுப்பட வராது. அப்ப கேள்வி கேட்பாங்க, அது என்ன எங்கட பொருளாதாரத்துல அல்லாஹ் அப்படி கொடுக்க சொல்றான், அதை இப்படி கொடுக்க சொல்றான்? அது வந்து ஏழைகள் அவங்களோட காசுல வந்து அவங்க முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறான் தானே, நான் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கணும். சில பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, கேட்டு வருவாங்க, யாசகம் கேட்டு வருவாங்க. யாசகம் கேட்டு வந்தா சில தனவந்தர்கள் இந்த பெட்டால பஜார்ல என்ன பண்ணுவாங்க, 4 பணம் வந்து இப்ப யூஸ்ல இல்லைங்க, யாராவது யூஸ் பண்றானா? உங்களோட பாக்கெட்ல 4 பணம் இருக்குமா? இருக்காது. 25 இருக்குமா? இருக்காது. 50 இருக்குமா? இருக்காது. சில்லறை காசு ஏதாவது பொருளுக்கு வேலை வச்சா மாத்திரத்துக்கு வைப்பானே தவிர அதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனா அட்டி கணக்குல என்ன செய்வாங்க, பஜார்ல வந்து 4 பணத்தை வச்சிருப்பாங்க. எதுக்கு?
பிச்சைக்கார கூட்டம் வருது. இவங்க வந்து அறிவில்லை. இவங்க என்ன பண்றாங்க, உண்மையிலே பிச்சை கேட்கிறவங்க அல்லாஹ்க்கு பயந்து மறுமைக்கு பயந்து வேற வழி இல்லாம நிர்பந்தத்துல கேட்கறாங்களா? அப்படி நிர்பந்தத்துல கேட்கல, இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. எனக்கு கேள்விப்பட்டுச்சு. இப்போ இந்த போன ரமலான், இந்த ரமலான்ல கொஞ்சம் பஜார்ல குறைஞ்சிருக்குதான். போன ரமலான்ல எல்லாம் என்ன பண்ணாங்களா, வேன் கணக்கில் அள்ளி வந்து போடுவானா, ஒரு வேன்ல கொண்டாந்து கொட்டிட்டு போறது. நீ அந்த இந்த தெருவை கவர் பண்ணு, நீ இந்த தெருவை கவர் பண்ணு, அந்த தெருவை கவர். ஜமாத்தால் ஒரு கலெக்ஷனுக்கு போனா ஒரு வேன்ல போயிட்டு நாங்கள் வெள்ள நிவாரணத்துக்கு போறோம், நீங்க முதலாம் குறுக்கு தெருக்கு போங்க, நீங்க ரெண்டாம் குறுக்கு தெருக்கு போங்கன்னா அது பரவாயில்ல, ஜமாத்துக்காக அல்லாஹ்க்காக கேட்கறது. இது அவன் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பிச்சை வாங்குறதுக்கு தெருக்களை ஒதுக்கொண்டு, அதுவும் குமருகள், இளம் குமருகள், அவங்கள பார்த்தாலே வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும். சின்ன பிள்ளைய கையில கொடுத்துரும், அவட பிள்ளைய இருக்காது, அதுவும் வாடகைக்கு கொண்டு வந்து நிறைய பித்தலாட்டங்கள் நடக்குது. ஆனா அவங்களுக்கு அவங்க பித்தலாட்டம் பண்றது ஒரு கணக்கு, அது ஒரு விதமான தப்பு. கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறான், வந்தா ஒரு 4 பணத்தை எடுத்து 3 பேர் பிரிச்சு எடுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி ஷேர் பண்றது, எப்படி 4 பணத்தை ஷேர் பண்றது? இல்லாட்டி 3 பேருக்கு 25 எடுத்து ஓடு. இதை வச்சு என்னங்க வாழ்க்கை நடத்துறது? இந்த மாதிரி சில அவல நிலைகள் இருக்குது. கொடுக்குறவங்க தாராளமாக கொடுக்கணும். ஏண்டா ஃபாமஸ் சாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவர்களை விரட்டாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அதையும் அல்லாஹ் வந்து மார்க்கத்தில் தடுத்து இருக்கிறான். அதே நேரத்தில் பிச்சை கேட்கிறவங்க அவங்களோட நிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்ல வர்றோம்டா, இந்த பொருளாதாரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்ட கையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு அருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டிலேருந்து வெளியே வராங்க. வந்த நேரத்தில் நபித்தோழர்கள் 2 பேர் இருக்கிறாங்க தெருவில். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னங்க ஏன் நீங்க வெளியாகினீங்க? மா அஹ்ரஜகுமா மின் புயூதிகுமா, ஏன் உங்களுடைய வீட்டிலிருந்து ஹாதிஸா, இந்த நேரத்தில் எது உங்களை வெளியேற்றியது? இரவு நேரத்தில் ரொம்ப ஜாமமா போயிருச்சு, அந்த நேரத்தில் எதுங்க வெளியே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னு இவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எது எங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அல் ஜூ, பசி தான் எங்களை வெளியேற்றுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய செல்வந்தராக தான் இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வர்த்தகத்தில் ரொம்ப திறமசாலியாக தான் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரொம்ப செல்வந்தர்களாக தான் இருந்தாங்க. வாம்மா, நாங்கள் உங்களை வறுமையில் கண்டோம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை நாங்கள் வறுமை நிலையில் கண்டு வாகுனா, உங்களை பணக்காரராக நாங்கள் மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா வந்து ஆரம்பத்தில் வறுமையிலிருந்து பிறகு ரொம்ப பெரிய பணக்காரனா மாறி ரொம்ப செல்வந்தர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் குடும்பம் நடத்துகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்த்தகத்தில் ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருந்தாருங்க. அதான் அவங்கள திருமணமும் பண்ணாங்க. பிறகு ரொம்ப செழிப்பான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க. இவ்வளவு செழிப்பாக இருந்தவங்க இஸ்லாத்தை கடைப்பிடிச்சு ரொம்ப காலம் பின்தங்கிய பிறகு அவங்க வறுமையில் பசியின் காரணமாக வெளியே போகிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு கேட்டால் பசி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, என்ன எது வெளியேற்றிச்செண்டா, உங்களை என்ன காரணத்தை நீங்கள் உங்களை வெளியேற்றிச்சோ அதுதான் என்னையும் வெளியேற்றிச்சென்றாங்க. எனக்கும் பசி தான், வேற வழி இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு அன்சாரி தோழர் வராரு, 3 பேர் இந்த டைமில் என்ன ரவுண்ட் அடிக்கிறாங்க, 3 பேருக்கு அநேகமாக பசியாதான் இருக்கணும் என்று சொல்லி வீட்டில் போயிட்டு இவங்களை கவனிக்கணும் என்று சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த அன்சாரிட வீட்டை தான் நாடி போகிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் விருந்தாளிகள் கவனிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருப்பார் போல. பொதுவாக எங்களோட சமுதாயத்திலையும் பார்ப்போம், சிலவங்களை என்னதான் நாங்கள் வேணான்னு சொன்னாலும் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க என்று வற்புறுத்துறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி இரவு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் என்று வற்புறுத்துறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக நடக்கக்கூடிய ஒருத்தராக இருந்து அவர் கேட்குறாரு. ரசூலா வீட்டுக்கு போகிறாங்க, அவர் நபித்தோழர் இருக்கலை, எங்கே போனாருன்னு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக போயிருக்கிறாரு. பிறகு அவங்க வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, எதுக்கு அல்லாஹ்வின் தூதரே, என்ன நிலைமை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க போலன்னு சொல்லி 2 பேருக்கும் 3 பேருக்கும் சேர்த்து அவரும் சேர்ந்து ஒரு ஆட்டை வந்து சாப்பாடாக கொடுத்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ரொம்ப பசியான நிலையில் ஏப்பம் முட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் ஏப்பம் முட்டது வந்துச்சான்னு கேட்கக்கூடாது, அது அந்த முடிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக, லத்துஸ் அலுன்ன அன் ஹாதன் நைமி யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த அருட்கொடையை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எதை பற்றி? பசி பட்டினியில் வேற ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லாமல், வேற எந்த ஒரு பொருளும் இல்லாமல், வீட்டில் எதுவுமே தொட்டு கொள்றதுக்கு ஒரு நெய் இல்லாமல், அது மாதிரி எண்ணெய் இல்லாமல், வினிகர் இல்லாமல், தண்ணி கூட குடிச்சு ஈத்த பழம் மட்டும் சாப்பிட முடியாத நிலையில் வெளியே வந்து தெருவில் அலைஞ்சி தன்னுடைய நிலையில் என்ன 2 பேரை கண்டு அவங்களும் சேர்ந்து கூட்டமாக பசியில் தவிச்சு கொண்டிருந்த நிலையில் ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு. அதை சாப்பிட்டு ரசூலா சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதுஸ் அலுன்ன ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இந்த அருட்கொடையை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். 2 செய்தி. ஒன்று,
அது அருட்கொடை. அப்படி கிடைச்ச சாப்பாடு ஒரு அருட்கொடை. ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா? இதை பற்றி கேள்வி கணக்கு இருக்குது. அல்லாஹ் மறுமையில் கேட்பான். நாங்கள் விட்ற சாப்பாடுக்கு எவ்வளோ கேள்வி வந்து விழும். அப்போ இந்த ரமலானில் கொடுக்குற சாப்பாடு இருக்குதே, நாங்கள் அடிக்கிற சாப்பாடு இருக்குதே, ரமலான் நோன்பு திறந்த நேரத்தில் இருந்து அப்படி சஹர் நேரம் வர காட்டில் நாங்கள் போடுற இந்த டயட்டை மட்டும் எடுத்து கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட வாழ்நாள் பூரா நாங்கள் செஞ்ச அமல் வந்து பாலா போகிற அளவுக்கு சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு எங்களோட சாப்பாடு இருக்குது. அப்போ இது ஒரு அருட்கொடை. அல்லாஹ் இது தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கிறான். அது சம்பந்தமாக அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்படி எல்லாம் செல்வங்கள் இருக்குது, நிறைய அல்லாஹ் தாலா வளங்களை வச்சிருக்கிறான், அல்லாஹ்ட அருளாக வைத்திருக்கிறான். இதை வந்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நாடிய விதத்தில் பிரித்து கொடுப்பான். நாங்கள் விரும்புகிற மாதிரி இல்லை, அல்லாஹ் விரும்புகிற மாதிரி தான் அல்லாஹ் பிரித்து கொடுப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமாமின் தாம்பத்தின் ஃபில் அர்லி, பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அந்த உயிரினத்துக்குரிய ரிஸ்க்கு அல்லாஹ்ட கையில் தான் இருக்குது. அல்லாஹ் ரிஸ்க்கை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். எவங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இதிலே அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், நீங்க நினைக்கிற அளவுல நீங்க உங்களோட சாப்பாடு உங்களோட காசை நீங்கள் கையில் வைத்தாலும் அது உங்களோட கையில இருக்கணும் என்றது தீர்மானிச்சிருக்கிறது. நான் தீர்மானத்தை டிசிஷன் அங்க அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ மின் இபாதிஹி வயக்திர் லஹு, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள்ல சிலவர்களுக்கு நாடிய மாதிரி தாராளமாக செல்வத்தை கொடுக்கிறான். சிலருக்கு என்ன பண்றான்டா, குறைச்சி செல்வத்தை கொடுக்கிறான். அது அல்லாஹ் தீர்மானிக்கிறது. நல்ல பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் இருக்காது, நல்ல நுணுக்கமான அறிவுள்ளவங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் இருக்காது. சாதாரண ஒரு கைநாட்டு பேர் வழியா இருப்பாரு, ஆனா வியாபாரத்தில் முதலீடு செஞ்சு மிகப்பெரிய செல்வந்தர்களாக தனவந்தர்களாக சமுதாய அந்தஸ்துள்ளவர்களாக மாறி இருப்பாங்க. இது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச ஒரு அருள், அல்லாஹ் தீர்மானிக்கிற பொருளாதாரம். அப்ப இந்த அடிப்படை கன்செப்டுகள் எல்லாத்தையும் எங்களோட மனசுல வச்சுதான் நாங்க உலகத்துல வாழணும் என்றது இஸ்லாம் சொல்லுது. இது ஒழுங்கா புரியலன்னு வைங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்துருவாங்க, இஷ்டமான மாதிரி நடப்பாங்க. அல்லாஹ் வந்து கேள்வி கேட்டாலும் கேட்காட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுமை மறந்தவர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும். அப்போ அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரம் அல்லாஹ் வழங்கினாலும் இருக்கக்கூடியவங்க இதற்காக முயற்சி செய்ய வேண்டும், இதற்காக உழைக்க வேண்டும், இதற்காக பாடுபட வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குலியத்து சலாத், தொழுகை முடிந்தவுடன் ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், நீங்கள் பூமியில் தாராளமாக சுற்றி திரியுங்கள், வபுதகு மின் ஃபலலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உழைக்கணும், அல்லாஹ்வுடைய கையில தான் ரிஸ்க் இருக்குது. அல்லாஹ் நாடினமாய் தருதான் தருவான், அல்லாஹ் நினைச்சவங்களுக்கு கூடையா கொடுப்பான், நினைச்சவங்களுக்கு குறைவா கொடுப்பான் என்று சொல்லி உழைக்காமல் யாருக்குமே இருக்க முடியாது. உழைக்கணும், உழைத்து வாழணும். சிலவங்க சொல்லுவாங்க, அது உங்களோட சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்வான், உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போறீங்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். இந்த தவக்கல் தப்பான ஒரு அடிப்படையில் கொண்ட ஒரு தவக்கல். இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும், இறைவன் தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக, உழைக்கக்கூடியவர்களாக, பாடுபடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யாஹுத அஹதகும் ஹப்லஹு சும்ம யஹதுவ அஹ்சிபுஹு, ஒருவர் தன்னுடைய கயிறை எடுத்து அவர் என்ன செய்கிறார், இலல் ஜபலி, அவர் ஒரு மலையை நோக்கி செல்கிறார், சென்று ஃபயஹ்ததிப, விறகுகளை சுமக்கிறார், விறகுகளை சுமந்து ஃபயபி, அந்த விறகுகளை வித்து ஃபயகுல, அதனூடாக சாப்பிட்டு வயதசத்தக, அதை தர்மம் செய்கிறார். ஒருவர் கயிறு தான் அவருக்கு ஒரு மூலதனமா இருக்குது, வேற ஒண்ணுமே மூலதனம் இல்லை. அவர் கயிறை எடுத்து மலையை நோக்கி சென்று விறகுகளை சுமந்து அதை விட்டு சாப்பிட்டு சதக்கா செய்கிறார். இது எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னா, ஹைருல்லஹு மின் ஐ யஸல நாஸ், மனிதர்கள்கிட்ட பிச்சை கேட்கறதை விட இது அவருக்கு மிகவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உழைங்க, கயிறொண்ட வச்சு விறகு சுமந்தாவது உழைங்கன்றாங்க இஸ்லாத்துல. சும்மா இருந்து ஓசில இருந்து ஏசில இருந்து வேலை பார்க்கறது, அதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறது, சும்மாவே இருந்து வீட்டில இருந்து காசு வரும் என்று எதிர்பார்க்கறது இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது. உழைக்கணும். ஒரு ஆட்டோவை எடுக்கிறீங்களா, ஓடுங்க. நீங்க ஒரு பேமெண்ட்ல வந்து வியாபாரம் பண்றீங்களா, வியாபாரம் பண்ணுங்க. டைகோட் அடிச்சு தான் ஆஃபீஸ்ல இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்காதீங்க. உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க. கூடுதலா சம்பாதிக்கணும் என்று நினைச்சு கஷ்டப்படாம நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சுட்டு வைங்க, தப்பான வழிகளை நீங்க தானா தேட ஆரம்பிப்பீங்க. உடனடியா பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா தப்பான வழிகளை தானா தேட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நிலை இல்லை. கஷ்டப்பட சொல்லுது, அடிமட்டத்தில இருந்து கஷ்டப்படுங்க, சிரமப்படுங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதுக்காக எங்கட சமுதாயத்தில் தலைவிதி ஆட்டோ ஓடுறது தான், எங்கட சமுதாயத்தில் தலைவிதி பேமெண்ட்ல வியாபாரம் பண்றது தான், எங்களுக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி சும்மா இருந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா, கல்வி விஷயத்துல நாங்க பின்தங்கினோம் என்று வைங்க,
அறிவு விஷயத்தில், புத்துணர்ச்சி விஷயத்தில், சில நுணுக்கமான விஷயங்களில் பின்தங்கின நிலையில் நாங்கள் இருந்தோம்டா எங்களை பிற சமுதாயங்கள் அடக்கி ஆளுவாங்க. பிற சமுதாயங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே நாங்கள் வந்துடுவோம். இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு செல்வத்தை கொடுத்தான். எதை கொடுத்தான்? பெட்ரோலை தாராளமாக வள்ளி கொடுத்தான். நாங்கள் தோண்டினா தண்ணி வரும் தாராளமாக இலங்கையில், அவங்க தோண்டினா தாராளமாக பெட்ரோல் வருது. அப்போ பெட்ரோல் என்ற செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். இவங்க என்ன பார்த்தாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்துட்டான், பெட்ரோலை தந்துட்டான். இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தில் நல்ல லாபம் ஈட்டு தரக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. தாராளமாக கிணறா தோண்டி பெட்ரோலை வச்சிருக்கிறான். எனவே நாங்கள் இனி கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்லி தூங்குறானா இல்லையா? நல்லா தூங்குறான். சிந்திக்கிறானா? ஒரு அரபி ஒருவர் ஒரு இன்ஜினியராக உருவாகி அவர் இந்த உலகத்துக்கு விஞ்ஞான துறையில் ஒரு சாதனை படைத்ததாக ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டலுமா? காட்டலாது. ஏன் காட்டலாது? திட்டி மாடுகளாக தான் இருக்குது. இலங்கையில் மட்டும் எல்லாம் படிக்கிறான்னு கேட்டால் இங்கேயும் படிக்கலை. இங்கே கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க. அது எதுக்காக படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை வருமானத்தை ஈட்டுக்கொள்றதுக்கு வேற வழி இல்லாமல் படித்தால்தான் உண்டு. வரதட்சணை வாங்குவதற்கு, சீதனம் எடுப்பதற்கு, எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு துறையிலிருந்து ஏதாவது ஒன்றை சம்பாதிச்சு போகிறதுக்காக வேண்டி படிக்கிறாங்களே தவிர சமுதாயத்தை பாதுகாக்கிற நோக்கத்தில் படிக்கக்கூடியவர்களை பார்க்க முடியலை. அப்போ இவங்க என்ன நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால் பிற சமுதாயங்களில் ஆதிக்கத்துக்கு உள்ளாகிட்டாங்க. அமெரிக்கா தான் இன்றைக்கு அரபு நாடுகளில் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் தான் அரபு நாடுகளில் பொருளாதார விஷயத்தில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. காரணம், இவர்களிடம் செல்வம் இருந்தது, கல்வி தொழில்நுட்பம் இருக்கவில்லை. பிற சமுதாயங்கள் இவர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைக்கு மாற்றிவிட்டார்கள். அமெரிக்கா வானா, இஸ்ரேல் வானான்னு நாங்கள் சொல்லலாம், அவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இங்கே நீங்கள் கொக்கா கோலாவை புறக்கணிப்பீங்க, அவன் பெரிய கம்பெனி அடிச்சு வச்சுக்கிறான். மக்கால இருக்குது கம்பெனி. அப்போ எது காரணம்? ஆதிக்கம், பொருளாதார ரீதியான ஆதிக்கத்துக்கு சிக்கினார்கள். காரணம், உழைக்கவில்லை, பாடுபடவில்லை, சம்பாதிக்கவில்லை. ஏதோ கிடைச்ச வளத்தை வச்சு பரம்பரை சொத்தாக அது நடக்குதே தவிர கிடைச்ச வளத்தை பாடுபடக்கூடியவர்களா அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லைன்றத விளங்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அக்கல அஹதுன் தாமன் கத்து, ஒருவர் ஒரு நாளும் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டார். எப்படி? ஹைரன், அது சிறந்ததாக இருக்கும். மின்னை யாக்குல மின் அமலி அதிகி, தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிட்டு ஒருவர் வந்து திருப்தி அடைகிறாரே, இதை விட ஒரு சிறந்த செல்வம் இருக்கவே இருக்காதுன்றாங்க. நீ மேசன் பாஸ் வேலை பாரு, நீ கரண்டி எடு, சிமெண்ட்டை பிடி, நீ விவசாயியாக சேத்துல கால வெயி, ஆனால் அதுல கிடைக்கிற திருப்தி எதுலையும் கிடைக்காது. எந்த அளவுக்கு சொன்னா, நபி அல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யாக்குலுமின் அமலி அதிகி, இவ்வளோ பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் அவங்க உழைச்சி தான் சாப்பிட்டாங்க. அவங்களோட கரத்தால பாடுபட்டு தான் சாப்பிட்டாங்க, சும்மா இருந்து சாப்பிடவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் நபி தோழர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொன்னா, கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மால் அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை உழைக்கக்கூடியவர்களாகவே ஆக்கி கொண்டார்கள். உழைத்து சாப்பிடக்கூடிய நிலையில்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். எப்படி என்று சொன்னா, வகான யகூனு லஹும் அர்வா, அவர்களிடமிருந்து வேர்வை வாடை வெளியே வரும். பக்கத்தில் இருந்தா நபி தோழர்கள் கிட்ட வேர்வை துர்நாற்றமா வெளியே வருமா. சிலவங்க நம்மள இருக்கிறாங்க, குளிக்காம துர்நாற்றம் அடக்கி, அது வேற விஷயம். குளிக்காம கிட்ட வந்து நின்ற கூடாது. பல்ல தீட்டாம ஒருத்தன் முன்னுக்கு இருந்து பேசினா பேசுறோம், முன்னுக்கு இருக்கிறவன் தலை சுத்தி கீழே விழுந்துருவான். அப்படி சில கேசுகள் அது நடமாடி கொண்டு தான் இருக்குது. அது குளிக்காத கேஸுக்கு இல்லை, இவங்க உழைச்சதன் காரணமாக, பாடுபட்டதன் காரணமாக வேர்வை வாடை வெளியே வருமாம். அப்ப கேட்பாங்களாம் சிலவங்க, லவி தசல்தும், நீங்கள் குளித்திருக்க கூடாதா என்று நபி தோழர்கள்ல ஏனையவங்க கேட்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படி கஷ்டப்படுறோமா? கஷ்டப்படல. நம்ம கதை என்ன தெரியுமா? காசு கொஞ்சம் கிடைச்சிட்டு வைங்க, எவன்டையாவது கையில கொடுக்கறது, டேய் நீ உழைச்சி எனக்கு ப்ராஃபிட் தான், மாசம் மாசம் ப்ராஃபிட் தந்தா போச்சு, இவ்வளவுதாங்க எங்கட உழைப்பு. நம்ம ஆட்கள் பிசினஸ் பண்றாங்க, இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வர்த்தகம் என்ற பேர்ல நிறைய கூத்து பண்றாங்க. அது ஒவ்வொன்றா விலாவாரியா விளக்க இருக்கிறோம். அப்ப அதுல வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆயுதமா என்ன பயன்படுத்துறாங்க? கையில காசை கொடுத்து மாசம் ப்ராஃபிட்டை தந்துரு, 5000 தந்துரு, 10,000 தந்துரு, என்ன அதை ஏதோ பண்ணு, ஹலால்ல பண்ணி தொலைச்சா போதும், இவ்வளவுதாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இது வந்து சிறந்த செல்வமா? இது நல்ல செல்வமா? இது இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய செல்வமா என்று கேட்டால் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழைக்க சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்ட கையில பொருளாதாரம் இருந்தாலும் அல்லாஹ் தர்றதுக்கு ஒரு சபப அல்லாஹ் ஏற்படுத்தணும். அந்த சபபுக்காக வேண்டிதான் நாங்கள் என்ன செய்யணும்? பாடுபட்டு உழைக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் எங்களை இறை நிராகரிப்புக்கு கூட இட்டு செல்லலாம் என்றாங்க. வறுமை வந்துச்சென்று வைங்க,
ரொம்ப கஷ்டமான நிலை வந்துச்சுன்னு வைங்க. இன்னைக்கு நிறைய பேர் மதமாற்றம் செய்யப்படுறாங்க. பௌத்த மதத்துக்கு முஸ்லீம்கள் ஒரு சிலர் போறாங்க, கிறிஸ்தவ மதத்தை தாராளமாக அங்கீகரிக்கிறாங்க, சிறுவர்கள் பராமரிப்பு இல்லாட்டியும் போறாங்க, பெரியவர்கள் வறுமை இருந்தாலும் போறாங்க. இப்படி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வறுமை தான். வறுமை இருந்துச்சுன்னு சொல்லுங்க, மார்க்கம் எல்லாம் பறந்துடும். எவன் தத்துவம் பேசுவான், எவன் சமத்துவம் பேசுவான், எவன் நியாயம் பேசுவான்டா சாப்பாடு வயிறு நிறைஞ்சி ஒரு நிம்மதியான நிலையில இருந்தா தான் பேசுவான். ஒண்ணுமே பண்ணலன்னு வைங்க, கொள்கை பறந்துடும், கொள்கையை கடைபிடிக்க முடியாது. பசி பட்டினியில கொள்கை ஒருத்தன் கடைபிடிப்பான்டா அவன் உண்மையான கொள்கைவாதி. ஆனா அந்த நிலை சமுதாயத்தில் காண முடியவில்லை. அப்ப இறை நிராகரிப்புக்கு கூட இந்த வறுமை வந்து இட்டு செல்லலாம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. காதல் ஃபக்ரு ஐ யகூன குஃப்ரா, வறுமை உங்களை இறை நிராகரிப்பின் பான் அழைத்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு செய்தியில அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், இறைவனே குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் என்னை பாதுகாத்துரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு ஹதீஸ் வருது. ஏன்னா குஃபுர் வர்றதுக்கு அடுத்த கட்டமா என்ன காரணம் அமையும்? வறுமை அமையும் என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த செல்வத்தை வச்சு நீங்க வறுமைக்கு போயிடாதீங்க, வறுமைக்கு போயிட்டு குஃபுருக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி கவனமா இருக்குமாறு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி நீங்க உழைச்சி நிறைய காசு வந்துச்சுன்னு வைங்க, அது உங்களுக்கு சோதனையா மாறிடும். நிறைய காசு இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன எப்படி செலவழிக்கணும்னு தெரியாது, என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாது. இது ஒரு சோதனையாக கூட அல்லாஹ் மாத்திடுவான். ஆரம்பத்தில் ரொம்ப கொள்கை பிடிப்பு உள்ளவங்களா ஒருத்தர் வாழ்ந்திருப்பாரு, ஆனா காசு நல்லா கிடைச்சிட்டு வைங்க, அதுக்கு பிறகு அதை என்ன விரலாட்டுறது அப்படின்னு கேட்பார். ஆரம்பத்தில் விரல் நல்லா ஆட்டிப்பாரு, நெஞ்சில தக்பீர் நெஞ்சு கலண்டு போடுற மாதிரி பிடிச்சிருப்பாரு. ஆனா காசு கொஞ்சம் கூடியா வந்துச்சுன்னு வைங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னுவா. நெஞ்சில தக்பீர் கட்டுறது ஒரு மாதிரியா இருக்குதே, அது தௌஹீத் ஜமாத்ன்றது ஒரு மாதிரியா இருக்குதே, இப்படி பேச ஆரம்பிப்பான். ஏன்டா செல்வம் கூட கூட மார்க்கப்பற்று கொள்கை உறுதி எல்லாம் அப்படியே கலண்டு போயிடும். இஸ்லாமிய மார்க்கம் இதை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வஅலமு அன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனை தான். கன்ஃபார்மா சோதனை இருக்குதுங்க. நிறைய பேர் சம்பாரிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு துவா செய்யுங்க, அதுக்காக இலக்கு வச்சு சம்பாரிங்க, உழைச்சி வாழுங்க. சிலவங்க வெளிநாட்டிலே வாழ்க்கையை கழிக்கிறாங்க உழைக்கிறதுக்காக வேண்டி, சிலவங்க உழைக்கிறதுக்காக வேண்டி தினசரி கம்ப்யூட்டர்ல இருந்து இணையதளத்துல இருந்து பாடுபடுறாங்க. பாடுபடுங்க, ஆனால் அது ரொம்ப ஓவரா வந்து உங்களை ஆள்ற நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அது உங்களுக்கு சோதனையா அமைஞ்சு அதுவே உங்களை மார்க்கப்பற்ற குறைச்சி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடலாம். எனவே அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்றோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க வியாபாரத்தில் இருக்கணும், நீங்க உழைக்கணும், நீங்க பாடுபடணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய அருளை நீங்க தேடணும். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைப்பு உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, அதை விட்டு உங்களை கவனம் திருப்பிடக்கூடாது. நீங்க வியாபாரம் செய்யறதுனால அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு நீங்க திசை திரும்பிடக்கூடாது. வியாபாரம் செய்யறதுனால அல்லாஹ்வுடைய மார்க்கப்பற்ற விட்டு நீங்க திசை திரும்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரிஜாலுல்லா துல்லிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. சில ஆண்கள் இருக்கிறார்கள், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரமும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்குதலும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாது. கொடுக்கல் வாங்கல் சரியா பண்ணுவாங்க, வியாபாரத்தில் கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நினைவுல சரியா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நினைவுனா குர்ஆன் ஓதுறதுல சரியா இருப்பாங்க, தொழுறதுல சரியா இருப்பாங்க, மார்க்க விவகாரங்கள்ல சரியா இருப்பாங்க, கொள்கையை கடைபிடிக்கிறதுல சரியா இருப்பாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் தன்னுடைய நினைவாக அறிவுரையாக தன்னுடைய திக்ராக வைத்திருக்கிறானோ அந்த அனைத்து விஷயங்களிலும் சரியான முறையில் இருந்து யார் மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் அந்த பரிசு இருக்குது என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன நிலைமை என்று சொன்னா, இன்றைக்கு சில பேர் மார்க்கப்பட்டுள்ளவங்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட உழைப்புக்கான முயற்சி இல்லை, பிசினஸ்ல திறமை இல்லை, தேர்ச்சி இல்லை. சிலவங்க பிசினஸ்ல நல்ல உறுதியானவங்களா இருக்கிறாங்க, ஆனா மார்க்கப்பட்டு இருக்குதா, மார்க்கப்பட்டு இல்லை. ரெண்டும் வந்து முரண்பாடா நிக்குது. அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான், நீ மார்க்கப்பட்டுள்ளவனா இரி, உழைக்கிறவனாவும் இரி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு உழைப்பாங்க, ஒரு நாளைக்கு ரசூலோட சபைக்கு போவாங்க. நாள் பிரிச்சு வச்சாங்க. 365 நாள்ல அரைவாசி, வருடத்துல அரைவாசி நாட்கள் என்ன பண்ணுவாங்க, ரசூல்லா கிட்ட மார்க்கத்தை படிக்க போவாங்க. ஒரு நாள் ரசூல்லா கிட்ட மார்க்கத்தை படிக்க போனா அடுத்த நாள் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. மார்க்கமும் இருக்கணும், வியாபாரமும் இருக்கணும். ரெண்டையும் சேர்த்து வர்த்தகத்தோடு நீங்கள் மார்க்கத்தோடு சேர்ந்து வர்த்தகம் செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களை இந்த உலகத்திலையும் உங்களை செல்வந்தர்களாக மாற்றிவிடும், மறுமையிலும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியதாக ஆக்கும். ஏனென்றா செல்வம் வந்துச்சுன்னு வைங்க, ஹஜ்ஜு செய்யலாம்,
உம்ரா செய்யலாம், ஜகாத் கொடுக்கலாம், தர்மம் கொடுக்கலாம், அனாதைகளை பராமரிக்கலாம், ஏழைகள் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யலாம், குடும்பத்தை கவனிக்கலாம், சமுதாய பணிகளுக்கு சொல்லலாம், சதகத்துல் ஜாரியா கொடுக்கலாம், எவ்வளவு வேலை பண்ணலாம். செல்வம் சொத்து இருந்தா நிறைய நன்மைகள் அடைகிறதுக்கு இஸ்லாத்துல வாய்ப்புகள் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப அதை வச்சு நாங்கள் பயனடையணும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நாங்க மார்க்கப்பற்றவர்களாக அதை ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பார்க்கிறோம். எப்படி சொல்றாங்கன்னா, தைசா அப்துத் தீனார் வத் திர்ஹம் வல் கதீஃபதி வல் ஹமீசதி, யாரெல்லாம் பொற்காசுக்காக வெள்ளி காசுக்காக கமீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடம்பர விதமான ஒரு ஆடைக்காக கம்பளி ஆடைகளுக்காக வேண்டி அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் நாசமடைந்து விட்டார்கள். பொற்காசுக்கு அடிமைகளாகி விடாதீர்கள், தங்கத்துக்கு அடிமைகளாக கூடாது, வெள்ளிக்கு அடிமையாக கூடாது, ஆடம்பரமான ஆடைகள் கம்பளிகளுக்காக வேண்டி அடிமைகளாகிவிடக் கூடாது. அப்படி அடிமையானா நீ நாசமாகிவிட்டாய், உனக்கு மோட்சம் கிடையாது, நீ வெற்றி பெற மாட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாதிபானி ஜாயானி உர்சிலாஃபி கனபின் பி அஃஸதலஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மாலி வஸ்ஸரஃபி தீனிஹி. ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஓநாய ஆட்டு மந்தைக்கு அனுப்பினா எவ்வளவு வேகமாக அந்த ஆடுகளை சாப்பிட்டு விடுமோ அதைவிட வேகமாக காசுக்கு அடிமையாகி செல்வத்துக்கு அடிமையாகி யார் இருப்பானோ அவனுடைய மார்க்கப்பட்டதை நாசமாக்கி விடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ உழைச்சி அதில் மூழ்கினேன்னு வைங்க, நாசமாக போயிடுவீங்க. அந்த நாசத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ்க்கு தான் பொருளாதாரம் சொந்தம், அல்லாஹ் தான் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்குறான், அல்லாஹ் விரும்பின மாதிரி தான் செலவழிப்பான். ஹலாலான முறையில் சாப்பிடணும், ஹலாலில் இருந்து செலவழிக்கணும், ஹலாலானவற்றையே முயற்சிக்கணும், யாசகம் கேட்கக்கூடாது, பிச்சை வாங்கக்கூடாது, தன்னை சுயமரியாதையை பாதுகாக்கணும். ஆனால் வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய அருளை தேட பாடுபடணும், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. இதை எல்லாமே இஸ்லாம் உள்ளடக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் கலப்படம் இல்லாமல் தூய்மையாக ஹலாலை வச்சு நீங்கள் சாதிச்சிங்கன்னு வைங்க, அதுவே மறுமையில் வெற்றிக்குரிய ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் இந்த காலத்துக்கு இது தேவைன்னு கேட்டால், இந்த காலத்தில் ஹராம் என்னென்று விளங்குதில்லை, ஹலால் என்னென்று விளங்குதில்லை. அப்படி இப்படி கொஞ்சம் பேரை சொல்லுவாங்க, அந்த பேரை சொல்லி வட்டி என்று சொன்னால் தெளிவாக வட்டி என்ன விளங்கும், முலாரபா என்று சொன்னால் உங்களுக்கு விளங்குமா, முஷாரக்கா என்று சொன்னால் விளங்குமா, முராபஹா என்று சொன்னால் விளங்குமா, இஜாரா என்று சொன்னால் விளங்குமா, சலமெண்டா விளங்குமா, சமனண்டா விளங்குமா, அடிச்சு விட்டுருவான். நீங்கள் பார்ப்பீங்க அரபு சொற்கள் வருகிறது, அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும். சரியா வங்கி என்றுவான், அது சரியா பிழையாண்டு தான் இப்போ பேச போகிறோம். சரியா வங்கி என்று நிறைய வங்கிகளை உருவாக்கி வச்சிருக்கிறான். அது சரியா பிழையா எங்களுக்கு தெரியலையே. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சில பேரை கொண்டாந்து கூட்டத்தை வைப்பாங்களா, பெரிய பெரிய தலப்பா இருக்குமா, பெரிய ஜுப்பா இருக்குமா, ஆஹூன்னு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, அல்ஹம்து வேண்டுவாங்க, எல்லாம் முழுந்துருவாங்க. அல்ஹம்து சொல்லிட்டாரே, சரியா தான் சொல்றாரா இருக்கும். அடே அல்ஹம்து சொன்னது சரி, எதுக்கு சொல்லணும் அதுக்கு சொன்னானா, சாப்பிட போல அல்ஹம்து சொல்லி சாப்பிட்டா சரி வருமா, பிஸ்மி சொல்லி சாப்பிடணும், மாற்றி சொல்லிட்டாரு. பார்க்கணும் எங்க கலப்படம் இருக்குது, எங்க மிக்சிங் ஆகுது, பதுக்கல் எங்க இருக்குது, வட்டி எங்க இருக்குது, சூது எங்க இருக்குது, பித்தலாட்டம் எங்க இருக்குது, மோசடி எங்க இருக்குது, ஏமாற்றம் எங்க இருக்குதுன்னு தெல்ல தெளிவாக நுனிப்புள் மேய்ந்து ஆராய வேண்டிய கடமைப்பாடுகளுக்கு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஅதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வருங்க, அந்த காலத்தில் லா யுப்லியல் மர்உ பிமா அஹதல் மால், ஒரு மனிதனுக்கு அவர் பெற்றுக்கொண்ட சொத்தை அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின், ஹலாலிலிருந்து பெற்றுக்கொண்டாரா ஹராத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரா என்பதை விளங்காத ஒரு காலம் வரும் என்றார். விளங்காது, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஹலாலா ஹராமான்னு கேட்டால் ஒரே ஒரு பதில் சொல்லுவாங்க. பெரிய பெரிய முஃப்திமார்கள் பத்துவா கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோதான் பதிலே தவிர நான் சம்பாதிச்சது ஹலாலா ஹராமான்னு நான் தெரிஞ்சிக்கணுமா இல்லையா. ஒன்று ஹராத்தை சரி சம்பாதிங்க, ஹராத்தை தான் சம்பாதிச்சேன்னு விளங்கி வச்சிருக்கணுமா இல்லையா, அதையும் விளங்க மாட்டேன்றாங்களே. எது ஹலால் ஹராம் என்று தெரியாத கலப்படமான மிக்ஸான ஒரு சூழ்நிலை ஒரு சமுதாயத்தில் உருவாகும். அந்த நிலை ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க, இது ஆபத்து, இதுல யாரும் சிக்கிறாதீங்க, மாட்டிக்கொள்றாதீங்க, மாட்டிக்கொண்டீங்க மார்க்க பற்றும் போய் துனியாவும் போய் ஆகிரத்தும் பறி போயிடும் என்றாங்க. எனவே பொருளாதார விஷயங்கள்ல எதெல்லாம் கலப்படங்களாக நிற்கிதோ அதை நாங்கள் பிரித்து அறிய வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது. தடுக்கப்பட்ட பொருளாதாரம் இதென்று விளங்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது. நவீன வர்த்தகம் என்ற பேரில் நிறைய விஷயங்களை ஊடுருவிக்குது, சமுதாயத்தில் நுழைச்சி வச்சிருக்கிறாங்க. அரபு பெயர்களில் வரும் பெயர்கள் மாறி வரும்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கடா, ல யஸ்ரபன் நாஸ் மின் உம்மதி அல் ஹம்ர, என்னுடைய சமுதாயத்தில் சிலர் மதுபானத்தை அருந்துவார்கள், மதுபானத்தை அருந்துவாங்க. ஆனா யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதுக்கு பேர் வைப்பாங்க, வேற வேற பேர்கள். மதுபானத்தை தான் அங்க அருந்துவாங்க, ஆனா பேர் கொக்கா கோலாண்டு வரும், அதுல ஆல்கோலை கலந்து வச்சிருக்கிறானா இல்லையா, எனர்ஜி ட்ரிங்க் வரும், கலந்து வச்சிருப்பான், பியர் அடிப்பான், பார்லி அடிப்பான், ஏதாவது கலப்படமாக்கிடுவான். ஆனா மதுபானத்தை வேற வேற பேர்ல அருந்துவாங்க. மதுபானத்தை வேற பேர்ல அருந்தினா ஹலால் ஆகுமா? இந்த மாதிரி தான் அனைத்து விஷயங்கள ஹராங்கள் எங்களுக்கு தெரியாத நிலை. பண்டி கொழுப்பு கொடுத்தா, உங்களுக்கு பண்டி கொழுப்பு ஒரு தட்டுல கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவீங்களா? பண்டி என்ற வார்த்தையே வாயால வராது. ஆனா லெசித்தின் போட்டுருவான், பேரை போடுவான், லெசித்தின் போடுவான், ஈக்கோட போடுவான். யாராவது பாப்பமா என்னடா லெசித்தின்? யாருக்கு தெரியும் லெசித்தின்ல எது ஹலாலு எது ஹராமு எங்களுக்கு தெரிஞ்சா? வேற பேர்ல வந்துச்சா? பண்டி கொழுப்பண்டு வராம இப்ப ஃபேர் அண்ட் லவ்லியிலும் பண்டி கொழுப்ப கலந்துட்டாங்க. அது வேற தனியா போச்சு. திங்கிறத விட்டா தேய்க்கிறதுல இப்ப என்ன செஞ்சுட்டா? பண்டி கொழுப்ப கலந்துட்டான்னு சொல்லி தகவல்கள் பரவுது. மன்சீல இந்த மேகி நூடுல்ஸ் வெளியாயிச்சா? அதுல என்ன பண்ணிட்டானா, அதுல உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் கலந்துருக்குது. நாங்க 2 மினிட் செனிக்கா நூடுல்ஸ் சாப்பிட்டோமா இல்லையா? 2015 வர காரணம் செனிக்கா நூடுல்ஸ் பிறந்ததுல இருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். இப்பதான் ஹராம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது கலப்படமான நிலையில வந்து சேரும். நாங்க எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கணும், எங்களோட துனியாவை தீனை பாதுகாக்கணும், துனியால வந்து நாங்க பேணுதல் உள்ளவங்களா வாழணும். அப்பதான் மறுமையில வெற்றி அடையலாம். வேண்டா இது ஒவ்வொன்றாக நாங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வட்டி விஷயத்துல மிகவும் அவதானமாக நாங்கள் செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த வட்டி என்றால் என்ன, வட்டி பொருளாதாரம் எத்தகைய ஒரு ஆதிக்கத்தை எடுத்து செல்கிறது, உலகத்தை எப்படி ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது, வட்டி என்ற பெயர்ல என்னென்ன நடைமுறைகள் சமுதாயத்தில் நிலவுகிறது என்பதை ஒரு முதல் கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்து தந்து, தடுக்கப்பட்ட பொருளாதாரம், அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை நாங்கள் பிரித்து அறிந்து, அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மாத்திரம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும், அதை சாப்பிடக்கூடியவர்களாகவும், அதனூடாகவே தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்கி அமைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.